வணக்கம். ஏப்ரல் 29ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்தது? வெள்ளிக்கிழமை யூஎஸ் மார்க்கெட்ஸ் கிரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. நாஸ்டாக் 2%, S&P 500 1% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை கிரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்தது? பெரும்பாலும் கிரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.24% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். இந்த வீடியோ சேர் நேரத்தில் 0.3% கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நிஃப்டி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஆனந்த் ரத்தி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. அவங்க கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 2-3 வாரங்கள். நவீன் ஃப்ளூரின் இன்டர்நேஷனலுக்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 3700, 12% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. ஸ்டாப் லாஸ் ரூபாய் 3095. ஐடிசிக்கு பை ரெக்கமெண்டேஷன். எதிர்பார்க்கிற டார்கெட் 480, ஸ்டாப் லாஸ் 412, 9% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. பிரமல் என்டர்பிரைசஸ்க்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்கிற டார்கெட் 1055, ஸ்டாப் லாஸ் 845, 14% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆக்ஸோ நோபல் இந்தியா லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்கு. பஞ்சாப் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஜனவரி மாதத்தில் அவங்களுக்கு ஒரு டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருந்திருக்காங்க. 13.22 கோடி ரூபாய். அதற்கு பதில் கொடுத்திருந்தாங்க கம்பெனி. இப்போ அதை குறைச்சிருக்காங்க. 10.8 கோடி ரூபாயாக குறைச்சு மறுபடியும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. இதற்கும் பதில் வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக்ஸோ நோபல் இந்தியா லிமிடெட். JSW ஸ்டீல் குறித்து SMC குளோபல் செக்யூரிட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்க? பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 1040 ரூபாய். கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 6-7 வாரங்கள். இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. கம்பெனி நஷ்டம் அறிவிச்சிருக்காங்க. 302 கோடி ரூபாய் நஷ்டம். போன வருடம் இதே குவார்டரில் 376 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. நஷ்டத்தை குறைச்சிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 21 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்டருடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 81% விழுந்திருக்கு. கிளாண்ட் ஃபார்மா தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்காங்க கிளாண்ட் ஃபார்மா. டாடா கெமிக்கல்ஸ்க்கு தமிழ்நாடு ஜிஎஸ்டி அத்தாரிட்டி டிபார்ட்மெண்ட் பெனால்ட்டி போட்டிருக்கிறாங்க. 30.33 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போறதாக சொல்லியிருக்கிறாங்க டாடா கெமிக்கல்ஸ். அஜந்தா ஃபார்மா மே 2ஆம் தேதி பைபேக் குறித்து முடிவெடுக்க போறதாக வீக்கெண்டில் ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. அதற்கான ரியாக்ஷன் இன்னைக்கு பார்க்கும்போது இன்ட்ராடேல 3% அதிகரித்தது அஜந்தா ஃபார்மாவுடைய ஷேர் பிரைஸ். HCL டெக்னாலஜிஸ்க்கு ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க? நேற்று க்ளோசிங் பிரைஸ் 1472 இருந்தது. மோதிலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 1700 ரூபாய். நுவாமா கொடுத்துருக்கிற டார்கெட் 1700. முன்ன சொல்லியிருந்தது 1770. டார்கெட் பிரைஸை குறைச்சிருக்கிறாங்க. நிர்மல் பங்க் அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க ரேட்டிங்கை. அக்குமுலேட்டாக கொடுத்துருக்கிற டார்கெட் 1460. ஆன்டிக் ஸ்டாக் புரோக்கிங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 1600. முன்ன அவங்க சொல்லியிருந்தது 1650. ஸோ டார்கெட் பிரைஸை குறைச்சிருக்கிறாங்க. கிளென்மார்க் ஃபார்மாசியூட்டிகல்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுடைய ஒரு மருந்துக்கு ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. வலி, காய்ச்சல் மற்றும் வீக்கத்திற்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க கிளென்மார்க் ஃபார்மா. ஏஞ்சல் ஒன் ஷார்ட் டேர்ம்கான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. இன்ஜினியர்ஸ் இந்தியாவுக்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்கிற டார்கெட் 257, ஸ்டாப் லாஸ் 222, 8.4% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. NLC இந்தியாவுக்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்கிற டார்கெட் 265, ஸ்டாப் லாஸ் 238, 6% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. IREDA இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக CNBC TV 8 கிடைத்த தகவல் 11% அதிகரிச்சிருக்கு. வீக்கெண்டில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். கம்பெனிக்கு அரசு நவரத்னா அந்தஸ்து வழங்கியிருந்தாங்க. அதுதான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்காங்க CNBC TV 18. இன்னைக்கு IREDA 11% அதிகரித்ததற்கு. இன்டர்குளோப் ஏவியேஷனுக்கு மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் பிளே 4615. முன்ன சொல்லியிருந்தது 4145. டார்கெட் பிரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. தற்போது 3920 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
பிஎஸ்சிக்கு ஜெஃப்ரிஸ் வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க ரேட்டிங்கை. பை ரேட்டிங் முன்ன கொடுத்துருந்தாங்க, இப்போ டவுன்கிரேடுக்கு பிறகு ஹோல்டாக மாற்றிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸும் குறைச்சிருக்காங்க. முன்ன சொன்னது ₹3000, இப்போ ₹2900. இன்னைக்கு இன்ட்ராடேலையும் ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்கு. 18% பிஎஸ்சி விழுந்தது. வீக்கெண்டில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. செபி வந்து பிஎஸ்சிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. ரெகுலேட்டரி ஃபீ அதிகமாக கட்ட வேண்டியது இருக்குன்ற ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இதே போன்ற நோட்டீஸை செபி எம்சிஎக்ஸ்க்கும் அனுப்பியிருந்தாங்க. நான் பார்க்கும்போது எம்சிஎக்ஸும் இன்னைக்கு ரெட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது வீடியோ செய்கிற தருணத்தில். எஸ்பிஐ கார்ட்ஸ்க்கு ப்ரோக்கரேஜஸ் என்ன ரேட்டிங், என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டுக்கு பிறகு. இப்போ 723 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எஸ்பிஐ கார்ட்ஸ். ஹெச்எஸ்பிசி டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க, ரெடியூஸாக கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 650. நொமுராவும் ரெடியூஸ் கொடுத்துருக்காங்க, எதிர்பார்க்குற டார்கெட் 640. யூபிஎஸ் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, எதிர்பார்க்குற டார்கெட் ₹805. நுவாமா ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸையும் குறைச்சிருக்காங்க. முன்ன சொன்னது 700, இப்போ ₹690. மோதிலால் ஓஸ்வால் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, எதிர்பார்க்குற டார்கெட் ₹850 ஒரு ஷேருக்கு. டெக் மஹிந்திராக்கு மார்கன் ஸ்டான்லி டபுள் அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்டர் வெயிட்லேருந்து ஓவர் வெயிட்டாக உயர்த்தி இருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸ் 1490, முன்ன அவங்க சொல்லியிருந்தது 1190. நேற்று க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மார்கன் ஸ்டான்லி. ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. மாருதி சுசுகி இன்ட்ராடேல வாலட்டைலாக இருந்திருக்கு, 2% அதிகரித்தது. பிறகு இப்போ இந்த வீடியோ சேர தருணத்தில் ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது நம்ம 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் இன்ட்ராடேல 6% விழுந்திருக்கு. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் 3% அதிகரித்தது. ஐசிஐசிஐ பேங்க் 3% அதிகரித்தது. எஸ் பேங்க் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, 9% அதிகரிச்சிருக்கு இன்ட்ராடேல. ஆர்பிஎல் பேங்க் 3% விழுந்தது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 6% வீழ்ச்சியை பார்த்திருக்கு. எல்என்டி ஃபினான்ஸ் 2% அதிகரித்தது. எஸ்பிஐ கார்ட்ஸ் 4% விழுந்தது. மேஸ்டாக்கும் 4% வீழ்ச்சி. சக்தி பம்ப்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ப்ராஃபிட் 3800% அதிகரித்ததுன்ற செய்தி நம்ம வீடியோ வீக்கெண்டில் செய்தி பார்த்துருந்தாங்க. அப்பர் சர்க்கியூட்டை எட்டிருக்கு, இன்னைக்கு 5% அதிகரிச்சிருக்கு. இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட் 3% இன்ட்ராடேல விழுந்திருக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.